வணக்கம் நண்பர்களே, நாள் 86 வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்லுக்குறு குளியல் பாட்டு ஓடிட்டே இருந்து ஸோ அதான் வைப்பில் இருந்து தத்துடி ஓட்ஸை போட்டு நேற்று மேட்ச் ஆடினாலும் இன்னைக்கு ரெஸ்ட் விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நேற்று 100 அடிச்சாலும் 50 அடிச்சாலும் காலைல ப்ராக்டிஸ் ரெகுலராக வரணும். போன வாரம் பண்ண ஸ்பாட் போலிங் எஃபெக்ட் மேட்ச்சில் சூப்பராக கண்டு 1-2 கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கரெக்டாக அந்த லென்த்தில் ஒரு 3 பால் அப்படி கரெக்டாக வந்துட்டே இருந்து எதாக இருந்தாலும் செய்ய டெவலப் ஆகும். முதல்ல அப்படி இப்படி போகும், அதுக்கப்புறம் போட கரெக்டாக முடிச்ச கையோடி காலைல காப்பியை போட்டாச்சு. கூட 2 தண்ணி சாதனங்கள் உச்சைக்கு சாப்பாடை போட்டு ப்ராக்டிஸ் கிளம்பிட்டேன். வண்டியில் போகும்போது பெருசாக ஹீட் தெரியல. இங்கே வந்தா ஜன்னல் திறக்காம இருக்க முடியும் மனசனால. என்னதான் ட்ரெயின் ஓடிட்டு இருந்தாலும் ஒரு சைடு காத்து அடிக்கும்னு பார்த்தா சூடு தான் அடிக்கும். ஹலோ வெல்கம் வாங்க. அப்புறம் என்ன உடம்பு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு நேப் போட்டேன். இன்னைக்கு மண்டே, ஸோ கண்டிஷனிங் இல்லை. மண்டே ஸ்ட்ரென்த் டே, ஜிம் டே. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒர்க் அவுட் இவ்வளோ தான் நினைக்காதீங்க, நிறைய உண்டு. நான் 1-2 முன்னே அப்லோட் பண்ணேன். ஏன்னா எனக்கு போஸ்டர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். தான் போஸ்டர் வந்து கரெக்டாக இருந்தால் வீடியோ இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். அப்லோட் ஆகுதுல, அந்த நாள் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி நடக்க போகுது. நம்புறேன் நடக்கும். இப்போ அடுத்த வீடியோல ரிசல்ட் சொல்லிடுறேன். இல்லை கோரா போட்டு செஷன் முடிச்சிட்டேன். ஒன்று கூட இருக்கு நம்ம எஸ்என்சி கோச் டின்னுச்சட்டா. பார்த்தா ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதில் நம்ம சப்போர்ட் பண்ணுற ஆளை வீடியோவில் காணிக்கல. சப்போர்ட்டுக்கு நன்றி வச்சுட்டு போலான்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி ஒரு குட்டி ட்ரீட் வந்து எனக்கு காப்பி வாங்கிட்டு ஒரு ஹனி டீயா ஏதோ ஒன்று குடிச்சாரு. இதுதான் நம்ம சக்கரவர்த்தி ப்ரோ. ட்ரெயினில் ஏறி பீனட்டை போட்டேன். அப்புறம் போஸ்ட் சாப்பாடு பையனுக்கு வந்து ராத்திரி சாப்பாடு போட்டு டே முடிச்சிட்டேன். சாரி எண்டில் குட்டிப்பு கொஞ்சம் பால் வரட்டா.